வால் இருந்தா சண்டை போட நம்ம போரில கோல் இல்லாம சுத்தினாங்க பக்கத்து ஊர்ல வால் பக்கத்து ஊர்லம்மா எதுக்கு ராஜாமா கோல் இருந்தும் தண்டம்மா. ராஜாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த காலத்தில் புலவர்கள்லாம் பாட்டு பாடுவாங்க. அது மாதிரி இப்போ வந்து ராணவகேசரியை சந்தோஷப்படுத்துறதுக்காக சமையல்காரரும் பணியாளரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டில் வந்து பக்கத்து நாட்டை கேலி பண்ணி பாடுறாங்க. செங்கோல் இல்லாத நாடு ஒரு நாடா, அதை பாதுகாக்க ஒரு ராணி வேணும் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க. உடனே அந்த பாட்டு முடிஞ்சதும் உடனே சிரிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஆண்கள் தேசம், அந்த பக்கம் மகளிர் தேசத்தில் உடனே வந்து பெண்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. ராணி பக்கத்து நாட்டுக்கு ராஜா ஒன்று தேவையா அப்படிங்கிற மாதிரி இவங்க அவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அடுத்து வந்து மக்கள் குறை தீர்க்கும் கூட்டங்கிற மாதிரி பெண்கள் தேசத்தில் நடக்குது. மக்கள்கிட்ட ஏதாவது குறைகள் இருக்கா, அவங்களோட குறைகள்லாம் கேட்குறாங்க. அவங்க எங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு தாங்க அப்படிங்கிறாங்க. அது சூரியபதி தேவின்னு சொல்லிட்டு வர்ஷினி கேரக்டர். அவங்க வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்கவும் உடனே ராணி வந்து நீங்கள் திருட்டு போகாமல் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மற்றவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது சிரிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ராணி பேசும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. மக்களுக்கு தாங்க முடியாத சிரிப்பு வருது. கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜாக்லினால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அன்ஷிதாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல மக்களாக இருக்கிறவங்களுக்கு. உடனே வந்து ஏன் சிரிப்பு வருது, உடனே படைத்தளபதி ராணியை பார்த்தும் அரசவையை பார்த்தும் எதுக்கு உங்களுக்கு சிரிப்பு வருது அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்புறமா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க ராணி. திருப்பி ராணி பேசுகிறாங்க. திருப்பியும் சிரிப்பு வருது அவங்களுக்கு. சரி அப்புறம் பேசலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சூரியபதி தேவி உடனே அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூட்டிகிட்டு போகிறாங்க படைத்தளபதி. ஏன் அழுகுற அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறப்ப தடுக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் பணியாளை போய் பாரு அப்படின்னா சௌந்தர்யாவை போய் பார்க்க சொல்கிறாங்க. சௌந்தர்யா போய் பார்க்கும்போது எனக்கு இந்த நாடே பிடிக்கவில்லை, இந்த நாட்டை விட்டு ஓடி போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த பக்கம் ராஜா ஆண்கள் தேசத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. என்னென்னா அவங்க நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் கடுமையாக நடத்துகிற மாதிரி தெரியுது. ராணவகேசரி சொல்லிகிட்டு இருக்காரு. அவங்க நாட்டு மக்களை அவங்க கடுமையாக நடத்துகிறாங்க, நம்ம வேணால் நம்ம நாட்டுக்கு கூப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிபி ஹவுஸில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.